குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்று நாம் காண உள்ளது அன்னை பராசக்தி காஞ்சி காமாட்சி அம்பாள் ஆலயத்திலே பால் அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதாவது 14/11/2025 வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம், ஐப்பசி மாதத்திலே அம்பாள் அவதரித்த நட்சத்திரம். காஞ்சி காமாட்சி அம்பாள் ஆலயத்திலே பால் அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. எல்லோரும் சென்று அம்பாளை தரிசித்து பால் குடமேந்தினால் பாவங்கள் தீரும், தோஷங்கள் தீரும், திருமண தடை விலகும், புத்திரப்பேறு கிடைக்கும், வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், வேலை கிடைத்தல், கல்வியில் ஞானம் பெறுதல். இன்னும் அம்பாளின் சக்தி அளவற்றது. இந்த அம்பாளை போய் பார்த்தீங்கன்னா காட்சி காமாட்சி என்றாலே அம்பாள் கண்ணிலே பார்க்கின்றவர், அம்பாளோட பார்வை தான் சொல்றாங்க. அதே போல பல சக்தி பீடங்களிலே மிக முக்கியமாக வருகிறது. பகவத் பாதம் ஆதி சங்கரர் அவர்கள் இங்கு காமகோடி பீடம் என்று கூறுவார்கள். ஸ்ரீ சக்கரத்து முன்பு அம்பாள் அமர்ந்திருக்கின்றது. அனைத்து தோஷங்களை நீக்கி பதவிக்கு கொடுக்கின்ற இடம். அரசியலில் பதவி, பட்டம், புகழ், செல்வம், செல்வாக்கு இழந்த அனைத்தையும் மீட்டு தருகின்ற ஒரு அம்பாள், சக்தி பெற்ற அம்பாள் இந்த காஞ்சி காமாட்சி அம்பாள். காஞ்சிபுரத்திலே அதுவும் நாளை அம்பாளின் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்திலே வெள்ளிக்கிழமை மிக மிக விசேஷம். ஐப்பசி மாதம். இது நாளை மாலை 3 மணி அளவிலே காஞ்சிபுரம் சங்கர மடத்திலிருந்து புறப்படும். நிறைய பேர் இது டோக்கன் வாங்கணுமா எப்படிங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. பால் அபிஷேகம் அம்பாளுக்கு கொண்டு பண்ணணும். சொம்பு மாத்திரம் கொண்டு போயிட்டீங்கன்னா போதும். 3 மணிக்கு போயிட்டீங்கன்னா சங்கர மடத்து, காஞ்சிபுரம் காமகோடி பீடம், அங்கே சங்கர மடத்தான போனீங்கன்னா அங்கே மகா பெரியவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் பால் கொடுத்துக்காக சொம்பு எடுத்தோம்னா அங்கே பால் நிரப்புவாங்க. அது எல்லோரும் உங்கள் தலையில் அம்பாளை ஓம் சக்தி காமாட்சி அம்மா, காமாட்சி தாயி, ஜெயசாயி காமாட்சி என்று சொல்லி நீங்கள் அனைவரும் கண்பாரம்மா அன்னை காமாட்சி அம்மான் என்று வேண்டிக் கொண்டு பாவங்கள் தீர வேண்டும், தோஷங்கள் தீர வேண்டும், புத்திர தோஷம் நீங்க வேண்டும், திருமண தோஷம் நீங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் சுபிட்சை வர வேண்டும், செல்வம் வர வேண்டும், ஐஸ்வர்யம் வர வேண்டும், அரசியல் பதவி வர வேண்டும். இப்படி எல்லாவற்றிலும் வேண்டிக் கொண்டு அம்பாளை வேண்டிக் கொண்டு நாளை 3 மணி அளவிலே எல்லோரும் சங்கர மடத்திற்கு பால் அபிஷேகம் அண்ணா எல்லாமே நீங்கள் சொம்பு மட்டும் கொண்டாந்தா போதும், எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. நேராக அம்பாளை தரிசித்து உங்கள் கையால் பால் எடுத்து அம்பாளை கொடுத்து எவ்வளோ கோடி புண்ணியம், எத்தனை பிறகு எடுத்தாலும் அந்த பாய்க்கு. அது பூர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வருது. எல்லோரும் இந்த பால் அபிஷேகத்தில் போய் சென்று சங்கர மடத்திலிருந்து சங்கர மடத்தாண்டிருந்து புறப்படுது. அம்பாள் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் இந்த ஊர் உலகமாக எல்லாரும் அம்பாளை ஓம் சக்தி பராசக்தி காமாட்சி அன்னைன்னு சொல்லி அந்த அம்பாளுக்கு பாலை கொடுத்து எல்லா தோஷத்தையும் நீங்கி அம்பாளின் அனுகிரகத்தையும் அருளையும் சகல ஐஸ்வர்யங்களும் பட்டங்களையும் பதவிகளும் இழந்த அனைத்தையும் பெற்று தரக்கூடிய அம்பாளை வேண்டிக் கொண்டு ஓம் காமாட்சியே போற்றி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி காமாட்சி தாயே போற்றி.